ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு ஒரு வித்தியாசமான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ரெசிபின்னு கேட்டிங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். பாஸ்மதி ரைஸ் நான் 1.5 டம்ளர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இது ஊறி ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொதிக்க வச்சு ரெடி பண்ணிக்கணும். தண்ணி கொதித்ததும் ரைஸை போட்டு நல்லா பதமாக பார்த்து வடித்து வச்சுக்கிறணும். இந்த இடத்துல ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டே வேக வச்சுக்கோங்க. சீக்கிரமாகவே ரைஸ் குக் ஆகிடும். அதை ஃபில்ட்ரு பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். நான் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு நல்லா பீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். அதை ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அந்த அடித்த முட்டையை ஊற்றி முட்டை பொடி மாஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். ஆப்ஷனல் தான், முட்டை போடுறா இருந்தால் போடலாம், இல்லைன்னா வேண்டாம். சிக்கன் போடுறதுனால முட்டை போடணுன்னு அவசியம் கிடையாது. பட் நான் 2 சேர்த்து போடுறேன். இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு பெரிய துண்டை இஞ்சியை நல்லா பொடிசாக கட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதோட 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்க்கலாம். இது மாதிரி போட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துருக்கேன். ஆனியன் போட்டு வதக்கலை, ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த இடத்துல பச்சை மிளகாய்க்கு பதில் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ எலும்பு இல்லாத சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக குக் ஆகுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறணும். உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா அந்த சிக்கன்லேருந்து வர தண்ணியிலே சிக்கன் நல்லா வெந்திருக்கும். ஒன்ஸ் அந்த சிக்கன்லேருந்து எல்லா தண்ணியும் வந்துட்டு சிக்கன் வெந்ததுக்கப்புறம் அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த சிக்கனுக்கு தேவையான கொஞ்சோண்டு காரத்துக்கு பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நான் 2 கேரட்டும் ஒரு 10 பீன்ஸும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் அதோடு சேர்த்துக்கலாம். சிக்கன் குக் ஆகிடுச்சு அப்படின்னா காய்கறி குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. சோயா சாஸ் மட்டும் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றியிருக்கேன். சாஸ் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். சாஸ் ஊற்றி ஒரு 2 செகண்டு வதக்கிட்டு நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸை நல்லா ஆற விட்டு எடுத்து இதில் போட்டுறணும். ரைஸ் நல்லா ஆற இருந்தால் தான் உதிரியாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையும் அதோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங் ஆனியன் அதோட சேர்த்துக்கணும். இப்போ ரைஸ்க்கு கொஞ்சோண்டு பெப்பர் பொடி போட்டோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே நல்லா காரம் சால்ட்டு எல்லாமே சேர்ந்துருக்கும். எல்லாத்தையும் போட்டுட்டு ரைஸ் உடஞ்சிராத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு டேஸ்டியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலே ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இப்போல்லாம் நிறைய நியூஸ் பார்க்குறோம், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கடையில் வாங்கி சாப்பிட்றதுனால நிறைய ப்ராப்ளம் வருது அப்படின்னு. முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல டேஸ்டியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதில்களை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.